ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதில் என்னதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்னிங் மேக்ஸ் 2.0 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்டிடியூட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கணக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ நாங்கள் பார்க்க டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தா அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். அதில் போய் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கணக்கில் வந்து கித்தானை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க. ஓகேவா? அதாவது ஒரு கித்தான் துணியை கொண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கூம்பு வடிவ கூடாரம் ஒன்று அமைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது அந்த கித்தான் துணியுடைய நீளம் என்ன இருக்கும் அப்படின்றது தான் கேள்வி. சரிங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா கூம்பு ஆக்சுவலாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதான் வந்து ஒரு கூம்பு நம்ம வந்து சொல்லலாம். இதை வந்து ஹைட்னு சொல்லுவாங்க, இது ஆர்னு சொல்லுவாங்க, இது எல்னு சொல்லுவாங்க. எல்னா சாயுரம். ஓகே, நமக்கு வந்து கித்தான் துணியின் 700 சென்டிமீட்டர் ஆரம். அப்போ ஆரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 சென்டிமீட்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஹெச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 மீட்டர் உடைய ஒரு கூம்போடைய கூடாரம் உருவாக்கப்படுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இங்கே பார்த்தா மீட்டரில் இருக்குது, இங்கே சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இதை வந்து மீட்டருக்கு மாற்றணும். ஓகேவா? 100 சென்டிமீட்டர்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா 1 மீட்டருக்கு சமம். அப்போது 700 சென்டிமீட்டர் என்ன பண்ணலாம், 7 மீட்டராக வந்து போட்டுக்கலாமா? அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 7 மீட்டர். ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 24 மீட்டர். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கித்தான் துணி எடுத்து என்ன பண்ணீங்க, இதை சுற்றி கூடாரம் வந்து அமைச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போது சுற்றினா வளைந்த பரப்பு, வலைபரப்பு. அப்போது இந்த கித்தான் துணியுடைய பரப்பு, கித்தான் துணி வந்து பார்த்தீங்கன்னா அகலம் நீளம் வரும்போது என்ன இருந்தது, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இதான் ஒரு கித்தான் துணி வச்சுக்கலாமே, அதாவது ஒரு சதுரமாக இருக்குது வச்சுக்கலாம். இது வந்து சதுரமாக இருக்கக்கூடிய ஒரு கித்தான் துணி. என்னுடைய அகலம் வந்து 4 மீட்டர், லென்த் என்னன்றதை கேட்குறாங்க. இதை என்ன பண்ணுறாங்க, ஒரு கூடாரம் மாற்றுறாங்க அப்படின்னா இதனுடைய பரப்பளவையும் இதனுடைய வலைபரப்பையும் நம்ம சமப்படுத்தணும், அவ்வளோதான். ஓகே, அப்போ எல் இன்ட்டு பி ஈக்குவல் டு பை ஆர் எல். எல் நமக்கு என்னன்னு தெரியாது. பி வந்து பார்த்தீங்கன்னா 4 மீட்டர், 22/7 இன்ட்டு ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 7 மீட்டர், எல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ அப்போ நம்ம எல்லை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? என்ன சார் இது ஹெச் இருக்குது, ஹெச் தான் இருக்குது, நமக்கு எல் இல்லை. ஓகேவா? ஹைட் நமக்கு தெரியும். அப்போ நம்ம இதை வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா இதுதான் கூடாரம் அப்படின்னா ஓகே, இது பார்க்கும்போது எப்படி தருது, ஒரு முக்கோணம் வடிவில் தருதுங்களா? இப்போ முக்கோணத்தில் நமக்கு கர்ணம் தேவை. அடிப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம் வந்து 7 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, உயரம் வந்து 24 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு வந்து 90 டிகிரி போட்டோம் அப்படின்னா எதிர்பக்கத்து கர்ணம். இப்போ கர்ணம் தேவையான நம்ம என்ன பண்ணலாம், மீதி 2 அளவுக்கு ஸ்கொயர் பண்ணி கூட்டினா நமக்கு கர்ணம் கிடச்சிடும். ஓகேவா? அப்போ 24 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் இது ரெண்டு ரூட் எடுக்கணும், எல்லு கண்டுபிடிக்கும் அப்படின்னா. அப்போ நான் ஒரு 24 ஸ்கொயர் பண்ணால் 576 ப்ளஸ் 49 கூட்டினா அப்படின்னா 625 ரூட் எடுத்தோன்னா 25. அப்போ எல் வந்து பார்த்தா 25. இப்போ கண்டுபிடிச்சாச்சு, போடுங்க பார்க்கலாம். அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து 25 வந்துடுமா, 22/7 இன்ட்டு 7 இன்ட்டு 25 இன்ட்டு இங்கே மேலே நாள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துடுமா. இப்போ நீங்கள் பார்க்கலாம், 7க்கு 7 காலி, 2 4 11 22 1 2 25 பிறகு அப்படின்னா 5 7 2 225/2 போட்டு அடித்தா அப்படின்னா 1 2 3 6 7 14 5 மீட்டர். அப்போது அந்த கித்தான் துணியோட நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எல் வந்து 137.5 மீட்டர். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. அவ்வளோதான். ஓகேவா? இங்கே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கித்தான் துணியுடைய பரப்பளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பூம்புடைய வலைபரப்போடு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பொருத்தணும், அவ்வளோதான். இது வேறு எதுவுமே நம்ம வந்து புதுசாக பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான்பா. அடுத்த கணக்கு, x is to y equal to 2:1 எனில் x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேலை இது, இது ஒய்யோட வேலை. இதை நம்ம என்ன பண்ணால் எக்ஸ்லையும் ஒய்னு பிரதிட்டா போதும். ஓகே, அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா 2, அப்போ 2 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் இஸ்ட்டு 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். அப்புறம் வரும் 4 மைனஸ் 1 இஸ்ட்டு 4 ப்ளஸ் 1. அப்புறம் வரும் 3 இஸ்ட்டு 5. ஆன்சர் ஆப்ஷன் டி. அவ்வளோதான்பா. அடுத்த கணக்கு, இந்த கணக்கு பாருங்கள்.
இரு எண்களின் மீப்போவா 11 மற்றும் அவற்றின் மீசிமா 693 எனில் ஓரின் 77 எனின் மற்றொரு என்ன? இதை நம்ம வந்து பார்த்துருக்கோம். 2 எண்களுடைய பெருக்கல் பலன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 எண்ணுடைய எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃபோட பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும்னு சொல்லியிருக்கும். அந்த 2 எண்ணில் ஒரு எண் சொல்லிட்டாங்க 77. அதனுடைய எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 693, ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா 11. நமக்கு அந்த மற்றொரு எண் தான் தேவை அப்படிங்கும்போது 693 × 11 இந்த 77 கொண்டு போச்சா வகுத்தில் ஆகிடும். அப்போ ஓர் 7 77 ஒரே 7 இங்கே 9 63 மீதி 6 9 63. அப்போ x = 99. அப்போ அந்த மற்றொரு எண் என்ன வரும்? 99. ஆன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளோதான்பா. அடுத்த கணக்கு. ஒரு மாணவன் ஒரு தேர்வில் 92% மதிப்பெண்களை பெற்றான். அவன் பெற்றது 644 மதிப்பெண்களில் அந்த தேர்வில் மொத்த மதிப்பெண்களை காண்க. ஓகே, ஒரு தேர்வில் வந்து பார்த்தா ஒரு மாணவன் வந்து 92% வந்து பார்த்தா மார்க் வாங்கினான்பா. அவன் பெற்றது 644 மார்க். ஓகே, ஸோ அப்போது 92% மார்க்குன்றது பார்த்தீங்கன்னா 644 அப்படின்னா அந்த தேர்வு மொத்த மதிப்பெண் அது 100% என்னது தான் கேட்குறாங்க. ஓகே, பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். நேர்மாறலாம் தலைகீழாக போடணும். அப்போ 100/92 × 644. பண்ணலாம் 4 போடலாமா? 4 8 3 12 6 1 4 4 மீதி 2 6 24 1 4 4 24 பண்ணால் 1 23 7 2 14 7 2 14 7 3 21 140 21 ஓகே வருது 700. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா பி 700. ஓகே, மதிப்பெண் எவ்வளோ? 700 மதிப்பெண்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆண்டுகளில் அசல் 20,000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியானது அசல் 15,000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியை விட 3,000 அதிகம். ஓகே, அதாவது 5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா, அதாவது 5,000 ரூபாய்க்கு வந்து 5 இயர்ஸில் வந்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் அப்படின்னும் போது 20,000 எவ்வளோ வந்து எவ்வளோ கிடைக்கும்? அதே 5 இயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் + 3,000. அப்போ டிஃப்ரெண்ட் எவ்வளோ? 5,000 தானேப்பா. ஏன்னா 20,000 - 15,000 பார்த்தீங்கன்னா 5,000. இந்த 5,000 என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறுபாடு. அப்போ இந்த 5,000 எவ்வளோ கிடச்சிருக்கு? வட்டி 3,000 நமக்கு வந்து கிடச்சிருக்கு. கரெக்டாக? இங்கே நம்ம வந்து எஸ் வச்சுக்கலாம். இது வட்டி சரி. இப்போ 5,000க்கு ஏன்னா 5,000 எக்ஸ்ட்ரா இருக்குது. 5,000 எக்ஸ்ட்ரா ஆகும்போது எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு வட்டி தொகை? 3,000 எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ அந்த 5,000த்துக்கு தான் 3,000 நமக்கு வந்திருக்கு. ஓகேவா? அப்போ 5,000 அது 5 வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போட்டிருந்தால் நமக்கு வந்து பார்த்தோன்னா 3,000 கிடச்சிருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? R = 3,000 × 1000 / 5,000 × 5. 3 0க்கு 3 0 காலி. 1 5 25 1 5 4 5 3 4 12%. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கணக்கு வந்து நமக்கு புரியாத மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். 5 ஆண்டுகளில் அசல் ரூபாய் 20,000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியானது அசல் ரூபாய் 15,000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியை விட 3,000 அதிகமாக இருக்குது. 5,000 ரூபாய்க்கு 5 வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய வட்டியும் 20,000 ரூபாய்க்கு 5 வருஷத்துக்கு சரி 20,000 ரூபாய்க்கு 5 வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய வட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட்னா 3,000. அப்போது அசல் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது? வட்டி தொகை வட்டி வீதத்தில் எந்த மாற்றம் முடியாது. ஓகேவா? ஸோ அப்படின்போது பார்த்தீங்கன்னா அசலில் தான் என்ன பண்ணுறாங்க? 5,000 20,000. அப்போ டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்குது? 5,000. அப்போ 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும்போது எவ்வளோ கிடைக்குது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? சரி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகை வந்து 3,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அப்போ 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆக்கும்போது 3,000 ரூபாய் வட்டி. அப்போ அந்த 5,000 ரூபாய் தான் 3,000 ரூபாய் வட்டி போட்டிருக்காங்க. அது எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 12%. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து மார்னிங் மேக்ஸ் 2.0 வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றிகரமாக நம்ம வந்து 5 கணக்கு நம்ம வந்து பார்த்துட்டோம் ஆப்டிடியூட் வந்து. அடுத்த வீடியோ பதில் வேறு ஒரு முக்கியத்தோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அல்ஃபுல் அகாடமி. தேங்க்யூ.